அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த அமாவாசை தினத்தன்று பல்வேறு வகையில் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அமைகின்றது. ஏன்னா அமாவாசை தினத்தன்று உருவாகின்ற கிரகம் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சில ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெற போகின்றது. அப்படிங்கிறதுனால சில பல விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். ஆனால் சில பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அரிய கிரக சேர்க்கையின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா தங்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாகனம் அப்படி இல்லைன்னா சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் உருவாகும். பொருளாதார நிலை கடந்த காலத்தை விட மிகவும் சிறப்பாகவே இருக்கும். அவர்கள் விரும்பும் பல விஷயங்களை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். தங்களை பற்றி பலருக்கு இருந்த தவறான எண்ணங்கள் முடிவுக்கு வந்துடும். திருமணமான தம்பதிகளிடையே நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகரிக்கலாம். அதே மாதிரி வீட்டிற்கு சில ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு இது ஒரு உகந்த காலமாகவே இருக்கப்பெற போகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய திட்டங்களில் பங்கேற்க வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலகத்தில் தங்களின் செயல்திறன் அதிகரிக்கிறதுனால பல்வேறு சாதனைகளும் அங்கீகாரமும் தேடி வரும். குடும்பத்தினரின் முழு ஆதரவும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். இந்த கிரக சேர்க்கைகள் தங்களின் பொருளாதார சிக்கல்களை முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றது. வெளிநாடுகளுக்கு பயணம் செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். தங்களின் திட்டங்கள் அனைத்தும் சரியாக நிறைவேறுவதால் தங்கள் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். இதனால் தங்களின் மன ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். வேலையில் சாதனைகளும் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கலாம். நாட்டில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் லாபத்தை பெற முடியும். இது தங்களின் சேமிப்பை அதிகரிக்கவும் செய்யலாம். இந்த காலகட்டத்தில் தங்களின் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரம் தாங்களே எதிர்பார்க்காத நன்மைகளை அளிக்கப் போகின்றது கிரகங்கள். இந்த நேரத்தில் தங்களின் அனைத்து முயற்சிகளிலையுமே அதிர்ஷ்டம் துணை நிற்கும். அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். நிதிநிலை நினைத்ததை விட சிறப்பாகவே இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் இருக்கும். வேலையில் மிகுந்த மகிழ்ச்சியும் அதன் வெற்றியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகப்பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் தகுதி மற்றும் திறமைக்கு ஏற்ற லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படலாம். திருமணத்தில் சண்டை சச்சரவுகள் குறையும். அவர்கள் துணையுடன் நெருக்கமாகவே இருப்பாங்க. தங்களின் ஆரோக்கியம் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது தள்ளி சென்ற காரியங்கள் தானாக முடிவடைய ஆரம்பிச்சிடும். உடன்பிறப்புகள் உதவிகரமாகவே இருப்பாங்க. வீட்டு தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகவும் செய்யும். தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்க செய்வீங்க. பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே அகலும். உத்தியோக உயர்வுகள் உண்டுங்க. எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பாதையை நோக்கி அதாவது தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுங்க. வருமான அதிகரிப்பிற்கு வழியமைத்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம்ன்றதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் இடர்பாடுகள் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். தனவரவு திருப்தி தர வகையில் இருக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் கிடைக்கப் பெறலாம். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்கள் இந்த நேரத்தில் சில நேரங்களில் உற்சாகத்துடன் பணிபுரியவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்குங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் இல்லை கொடுக்கப்படலாம். அதன் காரணமாக கொஞ்சம் வேலை பலுவும் அதிகரிக்க செய்யும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நாகரிக பொருட்களை வாங்குறதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. குடும்ப பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டம். புனித பயணங்களை மேற்கொள்வீங்க. பொது வாழ்க்கையில் புகழ் அதிகரிக்கவும் செய்யும். இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. உள்ள மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்க. உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாக செய்யும்.
ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அக்கம் பக்கத்து வீட்டாரின் பகை மாறுங்க. கடன் பிரச்சனைகளையும் நீங்க சமாளிப்பீங்க. வசதிகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்க செய்யுங்க. உத்தியோகத்துல வீண் படிகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. குடும்ப வாழ்க்கையில் நீண்ட நாள் நீடித்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர காண்பீங்க. வேலைகளை எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. புதிய வாய்ப்புகள் உருவாகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். முதலீடுகளில் பல மடங்கு வருமானம் கிடைக்க பெறுவீங்க. கூடுதலாக பங்குச்சந்தை அப்படி இல்லைனா லாட்டரி வாயிலாக கூடுதல் பணவரவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவதற்கும் சாதகமாகும். சகோதரர்களுடன் இணைந்து செய்கிற தொழில் சர்வதேச அளவில் விரிவடையும். பெற்றோர் ஆதரவு தொழில் வளர்ச்சியில் உறுதுணையாகவே இருக்கும். உடல் நலத்திலையும் மேம்பாடு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நிதி நிலையிலையும் வருமானத்திலையும் வலிமை அதிகரிக்க செய்யலாம். குடும்பத்திற்காக ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணம் உயருங்க. தொழில் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களும் நிகழலாம். எதிர்பார்த்ததை விட அதிக வருமானமும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் வீட்டில் வலுவான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இதனால் தொழிலில் மன வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும். வருமானம் இரட்டிப்பு ஆகும். புதிய சொத்து மற்றும் வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. பயணங்கள் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. தைரியம் நிதானம் இரண்டுமே தங்களுடைய பலமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கும். ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு அமைதியையும் ஏற்படுத்தலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உடற்பயிற்சி யோகா நடைபயிற்சி அப்படின்னு செயல்படக்கூடிய பழக்கங்கள் தங்களுக்கு நல்ல பலனளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிதிநிலை சீராகி கடன் சுமைகள் குறைய ஆரம்பிக்கும். குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியை அளிக்கும். நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மன அமைதியை தரலாம். தொழில் தொடர்பான புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி வாங்கிய பொருட்கள் அல்லது முதலீடுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. அன்பான அணுகுமுறையால் பிரச்சனைகள் தீர்க்கப்படும். சோதனைகள் வந்தாலும் அது தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி தங்களுக்கு இருக்கு. பணவரவு எதிர்பாராத வகையில் இருக்குங்க. பழைய கடன் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஓய்வெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலில் முன்னேற்றம் இருந்தாலும் மன அழுத்தம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நேர்மையான ஆலோசனைகளை பெறுவது, நண்பர்களிடம் பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவுகளில் திடீர் பிரச்சனைகள் வரலாம். பொறுமை அப்படிங்கிறது அவசியமாகிறது. அது மட்டும் இல்லாமல் தங்களின் மகிழ்ச்சியுடன் இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி நிலவலாம். மூத்தோரின் ஆலோசனை தங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாகவே இருக்கும். புதிய திட்டங்கள் தொடங்க ஏற்ற ஒரு நாளாகவே இருக்க பெறப்போகிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணவரவு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. வீட்டு வேலைகளில் எளிதில் முடிவடையும். ஆன்மீக சிந்தனை வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புதிய உற்சாகமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. சிலருக்கு தூரதேச பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பயணங்கள் சிறு சிரமத்தையும் உங்களுக்கு தரலாம். அதனால் கவனமாக இருக்க பாருங்கள். வேலை பளு அப்படிங்கிறது அதிகரித்தாலும் அதனுடைய பலன் தங்களுக்கு கிடைக்க பெறுங்க. நிதிநிலை சீராகும். நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தை குறைக்கும். குடும்பத்தில் சிறு மோதல்கள் வரலாம், ஆனால் உரையாடலால் தீர்க்க முடியும். ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு தைரியத்தையும் தரலாம். மன அழுத்தம் உடல் சோர்வை ஏற்படுத்துங்க. ஓய்வெடுத்து விட்டு மன அமைதியை காப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நண்பர்களுடன் வெளிநடப்பு நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகளில் சிறு சிக்கல்கள்
வரலாம், ஆனாலும் நேர்மையான பேச்சால் தீர்க்கப்படும். தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க. பணவரவு சீராகவே இருக்குங்க. ஆரோக்கியத்தில் உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்துங்க. ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு ஆற்றலையும் தரலாம். சவால்களை எதிர்கொள்ள தைரியம் தேவைப்படுங்க. தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் திறக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிதி நிலைமை மெல்ல மெல்ல உயர்வு காணும். உணவில் ஒழுங்காக பின்பற்ற பாருங்க. உறவுகளில் புரிதல் அப்படிங்கிறது மேம்பட்டு காணப்படும். பொறுமையும் நிதானமும் தங்களை வெற்றியாளராக மாற்றும். குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்க சிறு வெற்றிகள் பெரிய மகிழ்ச்சியையும் தருங்க. அதே நேரம் மன அழுத்தம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம். பணவரவு நன்றாகவே இருக்கும். முதலீடுகள் செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வளர்ச்சி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. உறவுகளில் நல்லிணக்கம் உருவாகலாம். புதிய நண்பர்கள் அறிமுகமாகலாம். ஆன்மீக சிந்தனை தங்களை அமைதியாக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். அதே மாதிரி தங்களுடைய புன்னகையே தங்களுக்கு ஆயுதமாகவே மாறும். பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சிரித்து சமாளித்து விடுவீங்க. நீதிநிலை சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். புதிய திட்டங்கள் பற்றிய ஆலோசனை பெற இது ஒரு நல்ல காலம். தேவையற்ற நபர்களிடம் விலகி இருங்க. ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு தைரியத்தையும் தரலாம். குடும்ப உறவுகளில் ஒற்றுமை காணப்படும். மனைவியுடன் திறந்த மனதுடன் பேசுங்க. பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும். நிதிநிலை உயர்வு பெறும் அப்படின்னு சொல்லலாம்.